வணக்கம். நான் தமிழன்பன். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் பரப்புரைகள் மிக தீவிரமாக நடந்து கொண்டிருக்கின்றன. அனைத்து கட்சி தலைவர்களும் பம்பரமாக சுழன்று தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார்கள். எல்லோரும் பொன் வைக்கிற இடத்தில் பூ வைக்கிற மாதிரி நடிகர் விஜய் அவர்களும் அவ்வப்போது விடுமுறை விட்டுவிட்டு தேர்தல் பரப்புரைக்கு சென்று வந்து கொண்டிருக்கிறார். அவர் இப்பொழுது திடீரென 2 நிகழ்ச்சிகளாக 2 முறை ஏப்ரல் 11 நேற்று ஆகிய 2 நாட்களிலும் அவர் பரப்புரையில் திடீரென்று சைக்கிள் ஓட்டி ஒரு சாகசம் செய்து காட்டி கொண்டிருக்கிறார். திடீரென அவர் ஏன் இந்த சைக்கிள் ஓட்டுகிறார், எதற்காக இந்த எண்ணம் அவருக்கு வந்தது, அந்த சைக்கிள் ஓட்டுவதும் சில மீட்டர் தூரம் போய் அதற்குள் ரசிகர்கள் வருகிறார்கள் என்று அவசரமாக சைக்கிளை விட்டு ஓடி போய் அவருடைய வாகனத்தில் ஏறிக்கொள்கிறார். இந்த அவசரம் காட்டுவது எதற்காக இந்த சைக்கிள் ஓட்டும் பழக்கத்தை அவர் கொண்டு வந்தார், இதன் மூலம் அவர் சொல்ல விரும்புவது என்ன என்ற பல கேள்விகள் நிறைய பேருக்கு இருக்கிறது. சரி, நாமும் எதனால் இவர் போய் கன்னியாகுமரியில் ஏன் சைக்கிள் ஓட்டினார், காரைக்குடியில் ஏன் சைக்கிள் ஓட்டினார் என்று விசாரிக்க போகும்போது தான் ஒரு உண்மை தெரிந்தது. அந்த உண்மையை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளவே இப்பொழுது நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இவர் காரைக்குடி தொகுதியில் தேர்தல் பரப்புரைக்காக 2 நாட்களுக்கு முன் சென்றார். காரைக்குடி தொகுதி என்பது திரு சீமான் அவர்கள் போட்டியிடுகிற தொகுதி. திரு சீமானின் நாம் தமிழர் கட்சி, திரு சீமான் அவர்களும் நாம் தமிழர் கட்சியினரும் விஜய் மற்றும் அவருடைய அரசியல் குறித்து மிக கடுமையான விமர்சனங்களை தேர்தல் மேடைகளில் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். விஜயனுடைய அரசியல் புரிதலின்மை, அரசியல் போதாமை, அரைவேக்காட்டுத்தனம் ஆகியவற்றை மேடைக்கு மேடை அவர்கள் புட்டு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் அவர் காரைக்குடியில் தேர்தல் பரப்புரை செய்ய போகிறார் என்கிற தகவல் வந்தது. அந்த தகவல் வந்ததும் நான் உட்பட என்னை போல் அரசியல் ஆர்வமுடைய எல்லோருமே விஜய் காரைக்குடி தொகுதியில் போய் என்ன பேச போகிறார், அவர் தமிழ்நாடு முழுவதும் என்ன பேசுகிறார் என்றால் எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி, வேறு யாரும் கணக்கிலேயே இல்லை என்று பேசிக் கொண்டிருக்கிறார். அதிமுக இன்றைக்கு சட்டசபையில் பிரதான எதிர்கட்சியாக இருக்கிற அதிமுக, ஒன்றியத்தை ஆளுகின்ற பாஜக ஆகிய 2 கூட்டணி வைத்து தேர்தலை சந்திக்கின்றன. அதை கூட அவர் கணக்கில் எடுத்துக்கொள்ளவில்லை. அதை கணக்கில் எடுத்துக்கொள்ளவில்லை என்பதற்கு இன்னொரு காரணமும் சொல்லப்படுகிறது. அதுதான் நாம் தமிழர் கட்சி. 4 முனை போட்டி என்ன, 40 முனை போட்டி என்று எல்லோரும் சொல்லலாம். ஆனால் என்னை பொறுத்தவரை 2 முனை போட்டி தான். ஒன்று திமுக, இன்னொன்று தவேக என்கிறார் விஜய். இப்பொழுது இந்த சூழ்நிலையில் தான் அவர் காரைக்குடிக்கு தேர்தல் பரப்புரைக்காக செல்கிறார். காரைக்குடி என்பது சீமான் அவர்களை போட்டியிடக்கூடிய தொகுதி. அந்த தொகுதியில் போய் அவர் என்ன பேச போகிறார் என்கிற ஆர்வம் நான் முன்பே சொன்னபடி எல்லோருக்கும் இருந்தது. ஆனால் மிக வியப்பாக அந்த தொகுதியில் அவர் எதுவுமே பேசாமல் கையை ஆட்டிவிட்டு வந்து விட்டார். ஏன் காரைக்குடி வரைக்கும், சென்னையிலிருந்து காரைக்குடி வரைக்கும் போனவர் எதுவும் பேசாமல் திரும்பி வந்து விட்டார் என்று கேட்கும்போது, அவர் சென்னையிலிருந்து மதுரை வரை விமானத்தில் போனார். மதுரையிலிருந்து சாலை மார்க்கமாக காரைக்குடி செல்கிறார். வழியில் திருப்பத்தூர் என்கிற இடத்தில் திடீரென வாகனத்தில் இருந்து மிதிவண்டியை ஓட்டினார் என்று சொல்லப்படுகிறது. ஓட்டினார் சொல்லப்படுகிறதில்லை, நடந்தது அது. ஓட்டினார். மிதிவண்டியை சிறிது தூரம் ஓட்டுகிறார். ஒரு கூட்டம் கூடுகிறது. உடனே மிதிவண்டியை விட்டுவிட்டு அவர் மறுபடியும் தன்னுடைய வாகனத்துக்கு போகிறார். இதனால் அவர் காரைக்குடி சென்று சேர தாமதமாகிவிட்டது என்று சொல்கிறார்கள். அதாவது காரைக்குடியில் இவர் பரப்புரை செய்வதற்காக வாங்கியிருந்த நேரம் 12 மணியிலிருந்து 2:30 மணி வரை என்று சொல்லப்படுகிறது. அந்த இவர் காரைக்குடி போய் சேர்வதற்கு 2:30 மணிக்கு மேல் ஆகிவிட்டதால் அவர் அங்கு எதுவும் பேசாமல் கையை ஆட்டிவிட்டு வந்து விட்டார் என்று சொல்கிறார்கள். இப்பொழுது அதாவது காரைக்குடியில் 12 மணியிலிருந்து 2:30 மணி வரை தான் தேர்தல் பரப்புரைக்காக நேரம் கொடுத்திருக்கிறார்கள் என்பது விஜய்க்கு தெரியாத விஷயம் அல்ல. அவர் சென்னையிலிருந்து மதுரை போவதற்கு எவ்வளவு நேரம், மதுரையிலிருந்து காரைக்குடி செல்வதற்கு எவ்வளவு நேரம் என்கிற கணக்கு போடாமலா அவர் சென்றிருப்பார் என்கிற கேள்வி எல்லோருக்கும் எழுவது இயல்பான ஒன்று. அப்படி கணக்கு போட்டு சென்றும் நாங்கள் போன இடத்தில் எதிர்பாராத விதமாக கூட்டம் வந்து விட்டது, அதனால் வாகனம் மெதுவாக சென்றது, போய் சேர முடியவில்லை, குறித்த நேரத்திற்கு போய் சேர முடியவில்லை என்று ஒரு சப்பையான காரணத்தை இப்பொழுது அவர்கள் சொல்கிறார்கள். அந்த காரைக்குடியில் திருப்பத்தூரில் சைக்கிள் ஓட்டியதை அதனுடைய தொடர்ச்சியாக கன்னியாகுமரியிலும் போய் அவர் சைக்கிள் ஓட்டுகிறார் கொஞ்ச நேரம். இந்த 2 இடத்திலும் அவர் சைக்கிள் ஓட்டுவதற்கு காரணமே சீமான் தான் என்று இப்பொழுது அவருக்கு நெருக்கமான வட்டாரங்களில் சொல்கிறார்கள். அது என்ன, சீமானுக்கும் இதற்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்டால்,
காரைக்குடி தேர்தல் பரப்புரைக்காக செல்லும் போது விஜயனுடைய ஒவ்வொரு பரப்புரைக்கு செல்லும் போதும் அவருக்கு அந்த கட்சியினர் ஒரு குழுவாக அமர்ந்து ஒரு உரை எழுதி அந்த உரையை சீர் செய்து சீர்தூக்கி பார்த்து நன்மை தீமைகளை சேர்த்து நல்லது கெட்டதுகளை பார்த்து இப்படி ஒரு உரையை அவரிடம் கொடுப்பார்கள். அப்படி கொடுக்கப்படுகிற உரை அதை அவரும் படித்து பார்த்துவிட்டு அதில் சில திருத்தங்கள் செய்து பேசுவார் என்று நாம் நினைத்தால் அது தவறு. அவர் என்ன கொடுக்கிறார்களோ அதை அப்படியே அவர் பேசிவிடுவார். அதுதான், ஏனெனில் அவருக்கு அதில் திருத்தங்கள் செய்ய தெரியாது என்பதுதான் நாமல்ல அந்த குழுவினர் சொல்கிற தகவலாக இருக்கிறது. பொதுவாகவே அரசியல் கட்சி தலைவர்களுக்கு யாராவது ஒருவர் அவர் செல்கிற கூட்டத்தினுடைய தன்மையை பொறுத்து உரை எழுதி கொடுப்பது வழக்கம். அதாவது கலைஞர் கருணாநிதி அவர்கள் மிகச்சிறந்த பேச்சாளர் என்றாலும் அவருக்கும் உரை எழுதி கொடுப்பார்கள் என்பதை நான் அறிந்தவன். அதற்கு பல உதாரணங்கள் என்னால் சொல்ல முடியும். அதேபோல் திருமதி செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கும் உரை எழுதி கொடுத்து அதை அவர் படிப்பார் என்பது ஊரறிந்த ரகசியம். திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் உரை எழுதி கொடுக்கப்படுகிறது என்பது ஊரறிந்த ரகசியம். உரை எழுதி கொடுக்காமல் சொந்தமாக பேசுகிற இன்றைக்கு இருக்கிற ஒரே தலைவர் என்றால் அவர் நாம் தமிழர் கட்சி தலைவர் மட்டும்தான். அப்படி இந்த விஜய்க்கும் அதுபோல் இப்ப கலைஞர் அவர்களுக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கும் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் உரை எழுதி கொடுத்தார். அவர்கள் அதை படித்து பார்த்துவிட்டு இதில் இது இருக்கட்டும், இது வேண்டாம் என்று அவர்கள் ஒரு குறிப்பு சொல்வார்கள். அதற்கு பிறகு அந்த உரை மறுபடியும் சீரமைத்து தரப்படும். இது வழக்கமாக நடக்கின்ற ஒன்று. ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் அவருக்கு என்ன எழுதி கொடுக்கிறார்களோ அதை அப்படியே பேசிவிட்டு வருவார். இவர் இப்பொழுது காரைக்குடிக்கு போகும்போது அதற்கு ஒரு உரை தயாரிக்க வேண்டும் அல்லவா? அந்த உரை தயார் என்று உரை தயாரிக்கவா என்னவெல்லாம் அதற்குள் வர வேண்டும் என்று கட்சியினுடைய மூத்த முன்னோடிகளிடம் அந்த உரை தயாரிக்கிற குழு கேட்டிருக்கிறது. காரைக்குடிக்கு உரை வேண்டாம் என்று அவர் சொல்லியிருக்கிறார்கள். காரைக்குடிக்கு உரை வேண்டாம், அதாவது காரைக்குடிக்கு பரப்புரைக்கு விஜய் அவர்கள் போகிறார். ஆனால் காரைக்குடிக்கு உரை வேண்டாம், உரை தயாரிக்க வேண்டாம் என்று முந்தின நாளே சொல்லியிருக்கிறார்கள். அது எப்படி சொன்னார்கள்? அப்படியானால் காரைக்குடியில் போய் நாம் எதுவும் பேச வேண்டாம் என்கிற முடிவை அவர்கள் முன்பே எடுத்து விட்டார்கள் என்பதுதான் இதிலிருந்து தெரிகிறது. ஏன் காரைக்குடியில் அவர் பேச வேண்டாம் என்று நினைக்கிறார்? 4 முனை போட்டி அல்ல, 40 முனை போட்டி என்று எல்லோரும் சொன்னாலும் உண்மையில் போட்டி எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் என்று தெருவாக பேசிக் கொண்டிருக்கிற சீமான் திரு விஜய் அதே வசனத்தை காரைக்குடியில் போய் பேசிவிட்டால் மிக கடுமையான எதிர்வினை சீமான் தரப்பிலிருந்து அதன் பிறகு மிக கடுமையான எதிர்வினைகள் வந்துவிடும் என்பது அவர்களுக்கு தெரிந்த ரகசியம். அது சீமான் தரப்பு எப்படியெல்லாம் பேசுவார்கள், திரு சீமான் அவர்கள் எப்படி விமர்சனம் செய்வார் என்பது அவர்கள் நன்றாக அறிந்த உண்மை. அதனால் அவருடைய தொகுதியிலேயே போய் அவரை பற்றி பேசாமல் வந்துவிட்டாலும் தப்பு, பேசினாலும் தப்பு என்கிற ஒரு பெரிய நெருக்கடிக்கு ஆளாகிவிட்டார். மன நெருக்கடிக்கு ஆளாகியிருக்கிறார் திரு விஜய் அவர்கள். விஜய் அவர்கள் தமிழ்நாட்டை ஆளுகிற கட்சி, ஒன்றியத்தை ஆளுகிற கட்சி, எதை பற்றும் பயப்பட மாட்டார் என்பதெல்லாம் திரையில் தான், சினிமாவில் தான். நிஜத்தில் அவர் திரு சீமான் அவர்களையும் நாம் தமிழர் கட்சியினரையும் கண்டு பயந்து காரைக்குடியில் போய் நாம் சீமான் பற்றி பேசாமல் வெறுமனே திமுக காங்கிரஸை பற்றி மட்டும் பேசிவிட்டு வந்தாலும் தப்பு, திரு சீமான் அவர்களை குறிப்பிட்டு ஏதாவது பேசிவிட்டாலும் தப்பு. நாம் ஏனெனில் அவர் அரசியல் புரிதல் அற்று ஏதோ எழுதி கொடுப்பதை பேசிவிடுவார். அதற்கு காரைக்குடி கன்னியாகுமரியில் அவர் பேசின பேச்சே பெரிய உதாரணம். அவர் பேசினது இன்றைக்கு அவ்வளவு எள்ளி நகையாடப்படுகிற அதாவது இந்த சோசியல் மீடியாவுக்கு கண்டென்ட் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, மீம் கிரியேட்டர்ஸுக்கு கண்டென்ட் கொடுத்துட்டாருன்ற மாதிரி கன்னியாகுமரியில போய் 5000 பேர் கையெழுத்து போட்டு கொடுங்க, 5 லட்சம் பேர் கொடுத்தா சட்டசபையில பேசுவேன் என்றெல்லாம் பேசி, அதாவது ஒரு சட்டமன்ற ஜனநாயகம் என்றால் என்னவென்றே புரியாமல் அவர் பேசிட்டு வந்திருக்கிறார் என்று அக்குவேறு ஆணிவேராக கிழித்து தொங்க போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் திரு விஜய் அவர்களே. ஒரு சட்டமன்ற உறுப்பினருடைய வேலை என்ன, அதன் சட்டமன்றத்தினுடைய வேலை என்ன? ஒரு 5 லட்சம் பேர் கையெழுத்து போட வேண்டும் என்றால் ஒரு தொகுதிக்கு வாக்காளர்களே 2 லட்சம் 2.5 லட்சம் பேர் தான் இருக்கிறார்கள். 5 லட்சம் பேர் கையெழுத்து போட்டு எதை கொடுப்பார்கள்? 50,000 பேர் 5,000 பேர்லாம் கையெழுத்து யார் வாங்குவார்கள், எதற்கு கொடுப்பார்கள்? எந்த புரிதலுமே இல்லாமல், அதாவது திரு உதயநிதி ஸ்டாலின் திமுகவினர் அண்மையில் ஒரு காரியம் செய்தார்கள். நீட்டுக்கு எதிராக 1 கோடி பேர் கையெழுத்தை வாங்கி ஒன்றிய அரசிடம் சமர்ப்பிப்பது என்கிற ஒரு வேலையை செய்து அவர்கள் ஊராக கையெழுத்து வாங்கி 1 கோடி கையெழுத்து வாங்கி ஒன்றிய அரசிடம் கொடுத்தார்கள். அதை மனதில் வைத்துக் கொண்டு
பேசினாரா அல்லது புரிதல் இல்லாமல் பேசினாரா என்னவோ. 5 லட்சம் 5000 பேர் கையெழுத்து, 5 லட்சம் பேர் கையெழுத்து என்று அவர் சொன்ன கண்டென்ட், அவர் சொன்ன பேச்சு, அவருடைய பேச்சு அவ்வளவு எள்ளி நகையாடப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்றைக்கு சமூக வலைதளங்களை திறந்து பார்த்தால் திரு விஜயனுடைய அரசியல் புரிதலின்மை, அரசியல் அறிவின்மை ஆனால் அப்பட்டமாக வெளிப்பட்டிருக்கிறது என்று ஆளாளுக்கு விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுபோல் காரைக்குடியில் போய் நாம் சீமானை பற்றி ஏதாவது தப்பாக பேசிவிட்டால் இன்னும் நம்மளை கிழித்து தொங்க போட்டு விடுவார்கள் என்பது அவருக்கு நன்றாக தெரியும். திரு விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் கன்னியாகுமரியில் அறிவித்த திட்டங்கள் எல்லாமே பார்த்தீர்கள் இணையதளம் டிஜிட்டல் சம்பந்தப்பட்டதாகத்தான் இருக்கிறது. அவருடைய கட்சியை டிஜிட்டல் மட்டும் நடத்தி கொண்டிருக்கிறார். டிஜிட்டலில் மட்டும் அந்த கட்சி வலிமையாக இருக்கிறது. டிஜிட்டல் ஆன்லைன்ல ட்ரெண்டிங்கில் மட்டும் அந்த கட்சி இருந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. நிஜத்தில் அந்த கட்சியினுடைய வேட்பாளர்கள் வாக்கு கேட்க செல்லுகிற போது கூட 10 பேர் கூட வருவதில்லை என்று எல்லா ஊரிலும் சொல்கிறார்கள். அந்த கட்சியில் இயல்பாகவே பெரும் பணக்காரர்களாக இருக்கிற ஒரு சிலர் மட்டும்தான் ஆளுக்கு 100 பேர் 200 பேரை அழைத்து கொண்டு ஊருக்குள் சென்று கொண்டிருக்கிறார்கள். அதாவது செலவு செய்ய தகுதி உடையவர்கள் மட்டும்தான் கூட்டத்தை கூட்டிக் கொண்டு போகிறார்கள் ஒழிய பெரும்பாலான வேட்பாளர்கள் 5 பேர் 10 பேரோடு தான் சுற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பது கள நிலவரமாக இருக்கிறது. ஆனால் இணையதளத்தில் டிஜிட்டலில் அவர்கள் பயங்கர ஸ்ட்ராங், ஏனெனில் அங்கு வேலைக்கு ஆள் வைத்திருக்கிறார்கள். அது ஒரு வட்டத்துக்குள் என்ன வேண்டாலும் கையில் கைபேசி இருக்கிறது, தட்டிவிட்டு போனால் அது போய்கொண்டே இருக்கும், ட்ரெண்ட் ஆகும், எல்லாமே நடக்கும். அதுபோல் தான் அவர் ஏஐ தொழில்நுட்பம், டிஜிட்டலில் விண்ணப்பம், டிஜிட்டலில் புகார், டிஜிட்டலில் தீர்வு என்று எல்லாமே டிஜிட்டலாக பேசிக் கொண்டிருக்கிறார். அதை தாண்டி அந்த டிஜிட்டலும் அவருடைய அவ்வளவுதான், அவருக்கு தெரிந்தது அவ்வளவுதான் என்பதன் வெளிப்பாடுதான். அதில் இந்த கையெழுத்து இன்னும் கூடுதலாக எல்லாரும் மக்களுக்கும் சென்று சேர்ந்து ரொம்பவும் அவரை எள்ளி நகையாடி கொண்டிருக்கிறார்கள். அதாவது இந்த புரிதல், இதை ஏன் சொல்கிறேன்னா, இந்த புரிதல் இவ்வளவுதான் அவருக்கு அரசியல் புரிதல். இந்த குறைந்தபட்ச அரசியலை வைத்துக்கொண்டு காரைக்குடியில் போய் சீமானை பற்றி ஏதாவது எக்குத்தப்பாக பேசிவிட்டாலோ அல்லது எதுவும் பேசாமல் வந்துவிட்டாலோ நமக்கு பெரிய துயரமாகிவிடும் என்பதால் காரைக்குடியில் எதுவும் பேசக்கூடாது என்கிற முடிவோடு தான் அவர்கள் அனுமதியை வாங்கியிருக்கிறார்கள் என்பதுதான் இப்பொழுது நாம் தெரிந்து கொண்டிருக்கிற செய்தி. உரை தயாரிக்கும் குழுவிடம் முந்தின நாளைக்கு என்ன உரை, எது சம்பந்தமாக யாரையெல்லாம் குறிப்பிடுவது என்று அவர்கள் கேட்க போய் உரையே வேண்டாம் என்று சொல்லிவிட்டு உரை இல்லாமல் சென்றிருக்கிறார் திரு விஜய் அவர்கள். இது அந்த குழுவினர்களிடமிருந்து நாம் பெற்ற தகவல் தான். அதைத்தான் நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். இது தவறு என்றால் அவர்கள் மறுக்கட்டும், பொது வழியில் மறுக்கட்டும், நான் பார்த்துக் கொள்கிறேன். அப்படி உரையே வேண்டாம் என்று அவர் செல்லும் போது நேரத்திற்கு சென்று விட்டால் பேசியாக வேண்டும். அதனால் அந்த நேரத்திற்குள் 12 மணியிலிருந்து 2:30 மணிக்குள் அங்கு சென்று போய் சேர்ந்து விடக் கூடாது என்பதற்காகவே வாகனத்தை மெதுவாக இயக்கியதும், திருப்பத்தூரில் சைக்கிள் ஓட்டியதும். அந்த சைக்கிள் ஓட்டி நேரத்தை வீணடித்து அவர் அங்கு போய் சேரும்போது நேரம் முடிந்து விட்டது. அதனால் பேசவில்லை, கைகாட்டி விட்டு வந்து விட்டார். சரி, காரைக்குடியில் சீமானுக்கு பயந்து சைக்கிள் ஓட்டினார். கன்னியாகுமரியில் யாருக்கு பயந்து சைக்கிள் ஓட்டினார் என்று கேட்கலாம். அதாவது காரைக்குடியில் மட்டும் சைக்கிள் ஓட்டிவிட்டு அவர் பேசாமல் இருந்திருந்தால் இது சீமானை கண்டு அவர் பயந்ததன் வெளிப்பாடுதான் இந்த நிகழ்ச்சி. அதனால் தான் அவர் சைக்கிள் ஓட்டி நேரத்தை கடத்தி அங்கு சரியான நேரத்திற்கு போய் சேராமல் எதுவுமே பேசாமல் திரும்பி விட்டார் என்கிற குற்றச்சாட்டு எல்லோருக்கும் தெரிந்துவிடும். சொன்னாலும் உடனே ஏற்றுக்கொள்வார்கள். இப்பொழுது அவர் காரைக்குடியில் மட்டுமா ஓட்டினார், கன்னியாகுமரியிலும் ஓட்டினார் என்று சொல்வதற்காகவே கன்னியாகுமரியிலும் ஓட்டி காட்டியிருக்கிறார். கன்னியாகுமரியிலிருந்து அடுத்து திருச்சி கிழக்குக்கு அவர் வாகன தேர்தல் பரப்புரைக்கு நேரம் கேட்டுக்கிறார் என்று செய்திகள் வருகின்றன. அங்கு போயும் அவர் ஓட்டலாம். ஆனால் எங்கு வேணாலும், அந்த தேவர் மகன் படத்தில் சிவாஜி கணேசன் ஒரு வசனம் பேசுவார், எங்க வேணாலும் யாரு வேணாலும் என்ன வேணாலும் செய்யட்டும், ஆனா விதை நாம போட்டது அப்படிம்பார். அந்த மாதிரி அவருக்கு எங்க வேணாலும் போய் சைக்கிள் ஓட்டலாம். அவர் சைக்கிள் ஓட்டுறதுக்கு விதை போட்டது சீமான் மீதான பயம் என்பதுதான் நாம் தெரிந்து கொண்ட ரகசிய உண்மை. இவ்வளவு பயம் இருக்கிற, இவ்வளவு அரசியல் புரிதலற்று இருக்கிற விஜய்க்கு எப்படி அவ்வளவு தைரியம் வருகிறது? வெளிப்படையாக நான் கான்பிடண்டா இருங்கன்னு மற்றவங்க கிட்ட சொல்றது எப்படி வருகிறதுன்னா, எல்லாமே அவருடைய ஒரு நடிகராக அவர் பெற்ற பயிற்சியின் வெளிப்பாடு தான் இது. அவருடைய தேர்தல் பரப்புரைகளை பாருங்கள், அவர் சைக்கிள் ஓட்டுவதை பாருங்கள், அவருடைய வசன உச்சரிப்புகளை பாருங்கள். எல்லாமே ஒரு இயக்குனர் எழுதி கொடுத்து அவருக்கு சொல்லிக் கொடுத்து இந்த இடத்தில் ஏற்ற இறக்கத்தோடு இப்படி பேச வேண்டும் என்று சொல்லிக் கொடுப்பதை சரியாக செய்து நல்ல நடிகர் என்று பெயர் பெற்றவர் அவர். அதே காரியத்தை தான், அதாவது திரைப்படத்தில் ஒரு 200 பேருக்கு மத்தியில் செய்து கொண்டிருந்ததை இன்று 2000 பேருக்கு மத்தியில் 20,000 பேருக்கு மத்தியில் அவர் செய்து கொண்டிருக்கிறார்.
இதற்கும் அவர் அவ்வளவு ஒத்திகைகளை வீட்டுக்குள் பார்த்துவிட்டு தான் வெளியில் வருகிறார். இங்கு வந்து அவர் எழுதி கொடுப்பதை அவர் பேசிவிட்டு போகிறார். என்ன பேசினோம் என்பது கூட அவருக்கு அவர் பேசிய காணொலியை பார்க்காமல் அவருக்கு தெரியாது. அவர் மறந்து விடுவார். அதுதான் இயல்பான ஒன்று. அது அவருடன் இருந்த ஒருவருக்கு பலர் சொன்ன தகவல் இது. இந்த முறையும் இவர் திடீரென்று இப்படி சைக்கிள் ஓட்டுவதற்கு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஷூட்டிங் நடக்கிற மாதிரியே இருக்கும். ஒரு ஷூட்டிங் போனால் எப்படியெல்லாம் நடக்குமோ அப்படியே இருக்கும். அவர் சைக்கிள் ஓட்டிட்டு போவார். நூற்றுக்கணக்கானவர் பின்னால் ஓடுறாங்க, அவருடைய பாதுகாவலர்கள், உதவியாளர்கள். திடீரென ஒரு கூட்டம் வந்த உடனே அவர் சைக்கிளை விட்டு விட்டு அலறி அடித்து கொண்டு அவர் மீண்டும் வாகனத்துக்கு போகிறது எல்லாம் காட்சியில் பதிவாகிறது. இப்படி அவர் இவ்வளவு பயப்பட வேண்டியது ஏன் என்பதுதான் புரியவில்லை. அரசியல் முழுமையாக தெரிந்து கொண்டு அவர் நடிகராக வரும்போதே நடிப்பை முழுமையாக தெரிந்து கொண்டு வந்தவர் அல்ல. அவர் நடிகராக வந்த பொழுது இதெல்லாம் ஒரு முகம், இதெல்லாம் நடிக்க வந்து விட்டதா என்று பிரபல பத்திரிகையில் எழுத போய் அதற்கு எதிராக பெரிய தகராறுகள் செய்து அப்படித்தான் படிப்படியாக அவர் நடிகராக வந்தார். நடிகராக அவர் உச்சம் தொட்டார். ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ரசிகர்களை வைத்திருக்கிறார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே போல அரசியலுக்கு அவர் வந்து விடலாம், வந்து போக வேண்டும் என்று முடிவு செய்திருந்தால் அது தொடர்பாக ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் அதற்காக ஒதுக்கினால் கூட போதும். அவர் ஏராளமான செய்திகளை தெரிந்து கொள்ள முடியும், கற்றுக்கொள்ள முடியும். அதாவது அறிவியல் படியே நம்முடைய மனித மூளையே பார்ப்பதை விட கேட்பதை விட பார்ப்பது எளிது, படிப்பதை விட கேட்பது எளிது, கேட்பதை விட பார்ப்பது எளிது என்கிற இடத்திற்கு தான் மனித மூளை செயல்படும். ஒருவருக்கு படிக்கும் வாய்ப்பும் கேட்கும் வாய்ப்பும் இருக்கிறது என்றால் அவர் படிக்கும் வாய்ப்பை விட்டுவிட்டு கேட்கும் வாய்ப்பை தான் தேர்ந்தெடுப்பார். இயல்பாகவே மூளை அப்படி செய்யும் என்பது அறிவியல். விஜய்க்கு எல்லா வாய்ப்புகளும் உண்டு. அவருடைய வசதி வாய்ப்புக்கும் அவர் அழைத்தால் போவதற்கும் அறிவுஜீவிகளிலிருந்து அறிஞர்களிலிருந்து எல்லோரும் தயாராகத்தான் இருக்கிறார்கள். அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுகவை எதிர்ப்பதற்கு ஒருவர் வலிமையாக தயாரானால் அவரை ஆதரிக்க எல்லா துறையிலும் வல்லுநர்கள் தயாராக இருக்கிறார்கள். திமுக மீதான வெறுப்பு கொண்ட வல்லுநர்கள் அவ்வளவு பேர் இருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் திமுகவை ஒருவர் தீவிரமாக எதிர்க்கிறார் என்றால் அவருக்கு உதவி செய்ய எல்லோரும் தயாராக இருக்கிறார்கள். விஜய் மனசு வைத்திருந்தால் அரசியலில் கரை கண்டவர்கள், அறிவியலில் கரை கண்டவர்கள், தமிழ் புலமை பெற்றவர்கள், தொழில்நுட்ப கல்வி கற்றவர்கள், உலக வரலாறு பேசுபவர்கள் அத்தனை பேரும் தயாராக இருக்கிறார்கள். அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க தயாராக இருக்கிறார்கள். ஆனால் அதை கேட்கிற இடத்தில் கேட்பதற்கு அவர் தயாராக இல்லை. அவர் தன்னை அரசியலுக்கு தகுதிப்படுத்தி கொள்ளவில்லை என்பதுதான் எனக்கு ஏற்கனவே அது தெரியும். அதற்கான சான்றாக இந்த செய்தியை நான் உங்களுக்கு சொல்ல வருகிறேன். காரைக்குடி செல்லும் போது காரைக்குடியில் போய் சீமானை பற்றி பேசாவிட்டாலும் தப்பு, பேசினாலும் தப்பு என்கிற பயம் வந்ததால் காரைக்குடியில் பேசவே கூடாது என்கிற முடிவை அவர்கள் அனுமதி வாங்கிய போதே எடுத்து விட்டார்கள். அதனால்தான் அவர்கள் உரை வேண்டாம் என்று உரை தயாரிக்கும் குழுவிடம் சொல்லியிருக்கிறார்கள். அந்த குழுவினர் வியப்பாக கேட்கிறார்கள், எதற்காக அப்போ பரப்புரைக்கு அவர் அனுமதி வாங்குகிறார்? அவருக்கு பரப்புரைக்கு அனுமதி கொடுப்பதே கடினம் என்று அவர் சொல்கிறார்கள். என்னை முடக்க பார்க்கிறார்கள் என்று சொல்கிறார். ஆனால் ஒரு கிடைக்கிற பரப்புரையை சரியாக செய்ய வேண்டும், அங்கு போய் சரியாக பேச வேண்டும் என்கிற நோக்கம் இல்லாமல் அதை தவிர்க்க வேண்டும். அதாவது சினிமாவில் இன்னைக்கு ஷூட்டிங் எப்படியாவது கேன்சல் பண்ணணும்னு சில கதாநாயகர்கள் நினைப்பார்கள். அவர்கள் அதுக்கு தகுந்த மாதிரியே இயக்குநர்களை தேர்ந்தெடுப்பார்கள், குழுவை தேர்ந்தெடுப்பார்கள் என்று சொல்வார்கள். அதுபோல் சினிமாவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஷூட்டிங்னா கரெக்டா வந்துடக்கூடிய விஜய் அவர்கள் அரசியலில் இவ்வளவு சொதப்புகிறார் எனும் போது அந்த சினிமாவில் அவருக்கு கிடைத்த வெற்றி அரசியலில் கிடைக்காது என்பதற்கு அது எனக்கெல்லாம் முன்பே தெரியும். தெரியாத மக்களுக்கு இது ஒரு சான்று. அவர் காரைக்குடிக்கு போகும்போதே உரை வேண்டாம் என்று போறார். அதற்கு காரணம் சீமானை பற்றி பேசினாலும் தப்பு, பேசாவிட்டாலும் தப்பாகிவிடும் என்பதால் பயந்து போய் அங்கு பேசாமலே விட்டு விடுவோம், அதற்கு தகுந்தாற் போல் நாம் ஒரு நாடகத்தை அரங்கேற்றுவோம் என்றுதான் அவர் அந்த சைக்கிளை ஓட்டத் தொடங்கினார். அது கன்னியாகுமரியிலும் தொடர்கிறது, நாளைக்கு திருச்சியிலும் தொடரலாம். ஆனால் அது விதை போட்டது சீமான். இதை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளவே இந்த காணொளி. நன்றி, வணக்கம்.